வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா, கனமழையின் காரணமாக நிச்சயமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கனமழையின் காரணமாக பள்ளிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்ல தொடர்ந்து கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இதனால நேற்றைய முன்தினம் குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்தில வால்பாறைக்கும், நீலகிரி மாவட்டம் ஃபுல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விட்டது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே நாளைக்கும் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி நமக்கு லீவ் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல விடுமுறை தொடர்பான அறிவிப்பு அப்படின்றது வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு நல்ல பெனிஃபிட் குடுக்கும். அதாவது குறிப்பா வெஸ்டர்ன் காட்ஸ்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், அப்புறம் தேனி, கொடைக்கானல் ஹில்ஸு, கன்னியாகுமரி கூட கன்டின்யூ ரெயின்ஃபால் பட் கலெக்டர் ஒஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்காசி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது ஃபேவரபிளான ஒரு ரெயின்ஃபால் குடுக்கும். இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தான் ஒரு ஃபேவரபிளான விஷயத்தையுமே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல டெஃபினெட்லி கனமழையின் காரணமாக பல மாவட்டங்கள்ல பள்ளிகளும், கல்லூரிகளும் விடுமுறை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்பான விடுமுறை பற்றியான ஒரு விதமான அறிவிப்புகளும் ஒரு மாதிரியாக இது இருக்க வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனமழையின் காரணமாக தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை அப்படின்றது உறுதியாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடைய அந்த தீர்ப்பு அப்படின்றது நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மழையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படின்றது எவ்வளோ இருக்கு? உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மறக்காம சேனலோட தொடர்ந்து